ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய 20 நாட்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்றதாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். பொதுவாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகள் தான் அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான நல்லது கெட்டதுக்கும் காரணமாக இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட மாற்றங்கள் ஏற்படுவதும் இந்த கிரகநிலைகளை பொறுத்து தாங்க. அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம விருச்சிக ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 20 நாட்களானது எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாற்றங்களானது நிகழப்போகுது, என்ன விஷயங்கள் எல்லாம் செய்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் பாதிப்புகளும் வந்து குறையும் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு குறிப்பிட்ட கிரகம் அதிபதியாக இருப்பதுண்டு. ஸோ அதில் விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியது செவ்வாய் தாங்க. செவ்வாய் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், செவ்வாய்க்கு உரிய ஒரு கடவுள் அப்படின்னா முருகப்பெருமான் தான். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க இந்த பதிவில் சொல்கிறது தாங்க, நீங்கள் தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய கிரகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்துட்டு வரும் பொழுது நல்ல மாற்றம் கிடைக்கும். அதுவும் முருகனுடைய வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஹோரையில் நீங்கள் தீபம் ஏற்றுறது, வெற்ற தீபம் போடுறது, செவ்வாய்க்கிழமையில் செவ்வரளி பூ வந்து வாங்கி கொடுக்கறது, முருகனுக்கு நெய் தீபம் போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்தீங்க அப்படின்னாலே போதும், நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையாக பார்த்து யாராவது ஒருத்தருக்காவது உங்களுடைய கைகளால் தானம் செய்யுங்க. இது மாதிரி செய்கிறது ரொம்ப நல்ல விசேஷங்களை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதோட உங்களுடைய வீட்டில் யாராவது ஒருத்தர் விருச்சிக ராசிக்காரங்க இருந்தாலுமே கூட இந்த பதிவை உங்களோட ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இனி உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா. ஸோ தொடர்ந்து முருகன் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க என்னோட சேர்ந்து முருகனுக்குரிய அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மந்திரமான ஓம் சரவண பவ அப்படின்றத 3 முறை வந்து சொல்லிவிட்டு முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை வந்து டைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எந்த விருச்சிக ராசிக்காரங்க தொடர்ந்து செய்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும், எழுதி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டில் யாரும் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இந்த பதிவு வந்து ஷேர் பண்ணிவிட்டு பார்த்து பயன்பெற சொல்லுங்கள். ஸோ இப்போ வாங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை நல்லா பகுத்து ஆராய்ந்து எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய கிரகம் லாபஸ்தானத்தில் அமர்ந்து தனஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எங்களுக்கு தெரியுதுங்க. ஸோ அதாவது நீங்கள் தனஸ்தானத்தை உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருந்து பார்க்கறதுனால அடைக்க முடியாமல் இருந்த கடனை அடைக்கிறதுக்கான வழி வந்து கிடைக்க போகுது. ஸோ பார்த்துக்கோங்க, உங்கள் ராசிநாதனுடைய ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கான வழிகளை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகுது. விரைவில் நீங்கள் அதிலேருந்து மீண்டு வருவீங்க. ஸோ அதனால் நான் முன்னாடி சொன்ன பரிகாரத்தையும் நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து செய்யுங்க, நல்ல மாற்றம் கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அதனால் வெளிநாட்டு தொடர்புகளை எல்லாம் நீங்கள் உருவாக்கிப்பீங்க. வெளிநாட்டுக்கு உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய கிடைக்கும். ஸோ வெளிநாட்டில் யாரும் நண்பர்கள் இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தொடர்புகள் இந்த டைமில் இன்னும் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். எதையுமே எதிர்காலத்தில் நமக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசித்து சிந்தித்து வந்து செயல்படுறதுக்கு உறுதுணையாக நிறைய உதவிகளானது இப்போ கிடைக்கும். ஸோ எதிர்காலம் உங்களுக்கு நல்லபடியாக செயல்படுறதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த டைமில் நடக்க போகுது. அதெல்லாம் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானோட சுக்கிர பகவான் இணைந்து இருக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்தோடையும் பார்த்தீங்கன்னா புதனும் வந்து இணைந்து இருக்கிறாங்க. புதன் ஆட்சி பெறக்கூடிய இந்த ஒரு நேரம் விருச்சிக ராசி நேயர்களே உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை எல்லாம் வந்து பெற்று கொடுக்காது. ஆல்ரெடி குருவும் சுக்கிரனும் புதன் கிரகம் தான், ஆனால் அதனோட புதன் வந்து இணைந்து இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதில்லை. ஸோ அதனால் நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ பெருசாக எதுவும் எதிர்பார்க்காதீங்க. புதுசாக தொழில் முயற்சிகளோ அல்லது கூட்டு தொழில் முயற்சிகளையோ கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடாது. அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு கிரகநிலைகள் சரியானதுக்கு அப்புறமா அதை பார்த்துக்கோங்க.
உங்களுடைய வாழ்க்கைக்கு எது சரியோ அதை மட்டும் நீங்கள் செயல்படுத்துங்க. தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் நீங்கள் ஈடுபடுறது இந்த டைமில் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. அதே போல தாங்க, ஒரு மற்றவங்களுடைய பிரச்சனைகள் எதுவும் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அதில் நீங்களாக தானாக போயிட்டு இன்வால்வ் ஆகாதீங்க. ஏன்னா மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தலையீடு பண்ணுறத எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து பாருங்கள். உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக அமைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது, அந்த மாதிரியான விஷயத்த மட்டும் நீங்கள் சிந்திங்க. அடுத்தவங்களுடைய விஷயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து போயிடாதீங்க. நேற்று இருக்கக்கூடிய நிலை இன்றைக்கி இருக்க போகிறது கிடையாது இல்லையா? ஸோ அதனால் இன்று இருக்கக்கூடிய நிலை நாளை இல்லாமல் கூட போகலாம். ஸோ அதை பற்றி மட்டும் நீங்கள் யோசிங்க. எதையுமே வந்து உறுதியோடு வந்து செயல்படுத்தணும். நம்ம வந்து இது எல்லாத்தையும் நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை வந்து வளர்த்துக்கோங்க. மேலும் இந்த டைமில் அரசியலில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிங்க, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருந்தாலுமே கூட அந்த ஒரு இடத்துல நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வந்து வரவேற்பு இல்லையே அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். ஸோ அரசியலில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் எதிர்பார்ப்புகளை வந்து அதிக அளவு வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் நம்மளை வந்து பார்க்கணும், மதிக்கணும், அவங்கக்கிட்ட வந்து நமக்கு அந்தளவுக்கு வந்து மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான். ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் கிடைக்கும். முன்னாடி உள்ள எந்த ஒரு பதவியாக இருந்தாலுமே அதை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கணும். ஸோ புதுசாக நம்ம எதுவும் கிடைக்க போகுது அப்படின்றதுக்காக பழைய விஷயத்த டக்குன்னு வந்து கட் பண்ணி விட்டுறக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதையெல்லாம் தக்க வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குறுகிய காலத்தில் உங்களுக்கு நல்ல முதலீடுகள் கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு யாரும் உங்களை ஆசை வார்த்தைகள் காட்டி ஏமாத்துறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா அடுத்தவங்களுடைய பேச்சில் நீங்கள் மயங்கிடாதீங்க. ஸோ இந்த டைமில் மட்டும் இந்த விஷயத்தில் உஷாராகவே இருந்துக்கோங்க. மேலும் இந்த டைமில் உங்களுடைய பேச்சில் கண்ணியம் இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும், நேர்மை இருக்கணும். இதையெல்லாம் இருக்கக்கூடிய டைமாக இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுடைய தனித்துவமான மேன்மைகளானது ஏற்படும். அதாவது விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் உங்களுடைய தனி திறமைகளால் நீங்கள் முன்னுக்கு வரத்துக்கு பாருங்கள். உங்களுடைய திறமைகளை அதிகளவு வந்து பயன்படுத்துங்க. பலவிதமான காரியங்களை நீங்கள் மேன்மை அடைவீங்க. அடுத்தவங்க பேச்சை நம்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் ஏமாற்றம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களால் முடிந்த விஷயங்களை செய்யுங்க. உங்களால் என்னெல்லாம் வந்து செயல்படுத்த முடியுமோ அதை வந்து மட்டும் செய்யுங்க. எல்லாத்தையுமே செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஆர்வத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ எதையுமே வந்து தொடர்ந்து செய்யும் பொழுது தான் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த டைமில் விருச்சிக ராசி நேயர்களே உங்களுடைய பிடிவாத குணத்தை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் கைவிட்டுடுங்க. அதை ஒன்றை விட்டுட்டு கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னாவே போதுங்க. நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து நடக்கும். அது நடக்கிறதுக்கான கால நேரங்கள் எல்லாமே வந்து கூடி வந்துடுச்சு. ஸோ பிடிவாத குணம் அப்படின்றது இந்த டைமில் உங்களுக்கு இருக்கவே கூடாது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களும் அப்படி தாங்க. இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் காலம் மட்டும் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா போதும். எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்து வரப்போகுது. அந்த வாய்ப்புகளை எல்லாத்தையுமே நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். அதாவது கொஞ்சம் காலம் மட்டும் நீங்கள் சொந்த தொழிலை விட்டுட்டு ஏதாவது வேலைக்கு போனீங்க அப்படின்னா சிறப்பாக வந்து இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் சுய தொழில் தான் செய்துட்ருக்கு, அந்த தொழிலை நான் விட்டுட்டு போக முடியாது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் காலம் நீங்கள் பொறுமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எதுவுமே வந்து நினச்ச உடனே வந்து நடந்துடாது. அதுக்காக பொறுமை அவசியமானது. இந்த பொறுமையை மட்டும் விருச்சிக ராசி நேயர்கள் முறையாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதுங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அவசரமாக எந்த ஒரு காரியத்தையும் வந்து செய்யாதீங்க. ஒருவேளை நீங்கள் அவசரமான காரியங்களை வந்து செஞ்சீங்க அப்படின்னா அது முழுமையாக வந்து நிறைவு பெறாது. அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதையும் செய்யறதுக்கு முன்னாடி நல்ல தெளிவாக யோசித்து திட்டமிட்டு பொறுமையாக வந்து செய்யுங்க. அவசரப்படுறதுனாலையோ ஆதங்கப்படுறதுனாலையோ ஆத்திரப்படுறதுனாலையோ எந்த ஒரு விஷயமுமே வந்து சரியாக நடக்கிறது கிடையாது. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய முக்கியமான விஷயமே இதுதாங்க. பொறுமையாக இருந்து நிதானமாக உங்களுடைய செயல்பாடுகளை செய்யுங்க. உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற வகையில் உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் நல்லபடியாக செய்தீங்க அப்படின்னாவே போதும், ரொம்ப நல்லாவே இருக்க முடியும். தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதி நாட்கள் சிறப்பாக இருக்க உங்களுடைய கிரகநிலைகளின் அடிப்படையில் செய்யப்படக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை தோறும், அதாவது மாலையில் ராகு காலம் வருது இல்லையா, 4:30 to 6 மணி, இந்த நேரத்தில் நவ கிரகங்களுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது. நெய்வேத்தியமாக நவதானியம் வைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். இல்லைனா மிளகு கலந்த அன்னதானம் வைத்தும் நல்லபடியாக வந்து வேண்டிக்கலாம். இது மாதிரி செய்யும் பொழுது தடைப்பட்ட காரியங்கள்
எல்லாமே வந்து சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க.